வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் உலோக பெட்டகம் சேனல். நான் உங்கள் ராஜ். இன்றைய பதிவில் நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, முந்தைய பதிவினுடைய தொடர்ச்சி. பேஸ்மெண்ட்டில் நம்ம எப்படி கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம் அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, போன வீடியோலேயே நீங்கள் பார்த்துருப்பீங்க. பேஸ்மெண்ட்டில் நம்ம ஒரு பெல்ட்டு போட்டிருந்தோம். ஸோ அதை க்யூரிங்காக விட்டுருந்தோம். இப்போ அது க்யூரிங் ஆகிடுச்சு. 2-3 டேஸ் நம்ம க்யூரிங்காக விட்டுருந்தோம். ஸோ இப்போ க்யூரிங் முடிஞ்சிருச்சு. நம்ம பாறை போட்டு அலக்கி மேலே அதுக்கப்புறம் நம்ம காலம் பாக்ஸ் வச்சு பெல்ட்டு போட்டிருந்தோம். பெல்ட்டு போட்டு இப்போ க்யூரிங் ஆகிடுச்சு. ஸோ க்யூரிங் ஆனதுக்கப்புறமேட்டு இப்போ ஒரு 3 அடிக்கு நம்ம கட்டு வேலை போடணும். ஸோ அதுக்காக தான் நம்ம கட்டு வேலை போட்டு ஸ்டார்ட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ கட்டு வேலை இன்றைக்கி போயிட்டுருக்கு. அதை நீங்கள் வீடியோவில் பார்க்கலாம். ஸோ கட்டு வேலை 3/4 அடி செவுரு, 3/4 அடி அகலம் இருக்கும் அது. ஸோ 3/4 அடி செவுரு ஃபுல்லாகவே அந்த பெல்ட்டு மேலேயே நம்ம கல்லை கொத்துக்க வாட்டத்தில் அடுக்கி நம்ம 3 அடிக்கு செவுரு எழுப்ப போகிறோம். ஸோ இந்த செவுரு எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, பேஸ்மெண்ட் உயரப்படுத்துறதுக்காக தான் இந்த கட்டு வேலை நம்ம போடுறோம். ஸோ பேஸ்மெண்ட் பெல்ட்டுக்கு மேலே 3 அடிக்கு நம்ம கல் வச்சு ஒரு 3 அடிக்கு செவுரு எழுப்புகிறோம். ஸோ அந்த வேலை தான் போயிட்டுருக்கு. ஸோ இதை நம்ம போட்டு அதுக்கப்புறம் அந்த காலம் பாக்ஸ் கேப்லாம் இருக்கு இல்லையா, அதுக்கு திரும்ப நம்ம காலம் பாக்ஸை அணைச்சி மறுபடியும் ஒரு காங்க்ரீட் போட்டு பில்லரை எந்தெந்த இடத்துல தான் பில்லர் வருதோ அந்த இடத்துல நம்ம காங்க்ரீட் போட்டு நம்ம ரைஸ் பண்ணணும். ஸோ இப்போதைக்கு நம்ம கட்டு வேலை மட்டும் போட்டு நம்ம மறுபடியும் க்யூரிங் பண்ணணும். கட்டு வேலை போட்டதுக்கு அப்புறமேட்டு நம்ம க்யூரிங் பண்ணணும். ஸோ அடுத்த வீடியோவில் நான் அதை உங்களுக்கு காட்டுறேன். இன்றைக்கி ஒர்க்கு இந்த அளவுக்கு நம்ம 3 அடிக்கு செவரு எழுப்பி நம்ம ஸ்டாப் பண்ணியிருக்கோம். ஸோ க்யூரிங் ஒரு 2 நாள் தண்ணி நல்லா விட்டு அதை செட் பண்ணணும். செட் பண்ணதுக்கப்புறமேட்டு காலம் பாக்ஸ் போடுவோம். ஸோ இதனுடைய தொடர்ச்சி வீடியோவை நம்மளுடைய அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஸோ இதை பற்றின உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன. நீங்கள் எது வந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நன்றி ஃப்ரெண்ட்ஸ். இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ராஜ். இது உங்கள் உலோக பெட்டகம் சேனல். நன்றி, வணக்கம்.